ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா, சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இது சூடான சோறில் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. குழம்பு பண்ண ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 8லேருந்து 10 மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, குழம்பு கசப்பு தட்டிடும். மலை பூண்டு 15 ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பெரிய பூண்டுன்றனால நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன பூண்டாக சேர்க்குறதா இருந்தால் முழுசாக சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய்க்கு நடுவில் சின்னதாக இந்த மாதிரி கீற்று போட்டுக்கோங்க. இப்படி கீற்று போடுறதுனால விதை வெளியில் வராது. அதே சமயத்தில் குழம்புல நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 200லேருந்து 250 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குழம்புல நல்லா ஊறி அதோடைய மைல்டான ஸ்வீட்னஸோடைய காரம், புளிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முழுசாக சேர்த்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கி அதோடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த வெங்காயத்தோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாப்பொடி இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாப்பொடி இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். ட்ரை மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்படி கொதிக்க விடுறதுனால அதோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போய் நல்ல ஃப்ளேவர் வெளியில் வரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மூடி போடாமல் நல்லா கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விட்டதில் தண்ணியெலாம் நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. ஒரு கலரி விட்டுட்டு இப்போ இதில் சின்ன லெமன் சைஸ்க்கு புளி 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துருக்கேன். திப்பியெல்லாம் எடுத்துட்டு வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கிளறி விடுங்க. குழம்பு இப்போவே ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இன்னும் திக்காகிடும். அதனால் அந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சின்ன வெங்காயத்தை வச்சு ரொம்ப டேஸ்டான குழம்பு செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.